இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2 தலைப்பு காடு. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். ஊமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. சுரதா இயற்றிய நூல்களில் தவறானவை காவியப்பாவை. காடு என்னும் சொல்லி எந்த பாவகையை சேர்ந்தது, அதாவது காடு என்னும் பாடல் எந்த பாவகையை சேர்ந்தது? கிளிக்கண்ணி. குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே என்ற பாடல் வரியை எழுதியவர் சுரதா. பன்றி கிழங்கெடுக்கும் நஞ்சர வங்கலங்கும் என்ற பாடல் வரியில் அரவம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் பாம்பு. காட்டை குறிக்கும் பெயர்களில் தவறானவை வனப்பு. நெஞ்சில் உரமும் மெஞ்சி நேர்மை திறமும் மெஞ்சி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி என்ற பாடல் வரிகளை ஏற்றவர் பாரதியார். இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சத்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் கிளிக்கண்ணி அந்த வகையை சார்ந்தது. பொருள் அறிவோம். ஈன்று தந்து அதிமதுரம் மிகுந்த சுவை நஞ்சரவம் விடமுள்ள பாம்பு கொம்பு கிளை கழித்திட மகிழ்ந்திட விடுதி தங்குமிடம். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பெற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பழவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை மிளை இரும்பு சுரம் கொற்றை பொதி மொழி அரில் அரல் பதுக்கை கணயம். வாழை கன்றை ஈஞ்சது. காடெல்லாம் பிரித்து கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம். கிழங்கு கூட்டல் எடுக்கும் சேர்த்து கிடைப்பது கிழங்கெடுக்கும். அடுத்த தலைப்பு பார்க்கலாம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குத்தேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் வெளியிட்டவர் ராஜமார்த்தாண்டன். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது என்ற கவிதையை எழுதியவர் கலாப்ரியா. நாவற் பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடுவவை மண் ஒட்டிய பழங்கள். பிரித்து எழுதுவது பெயரறியா பெயர் கூட்டல் அறியா மனமில்லை மனம் கூட்டல் இல்லை நேற்று கூட்டல் இரவு என்பதை சேர்த்து கிடைப்பது நேற்றிரவு. அடுத்த தலைப்பு விலங்குகள் உலகம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். ஆசிய யானைகளுள் ஆண் பெண் என வேறுபடுத்தும் உருவு தந்தா. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. பிரித்து எழுதுவது காட்டாறு காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி சேர்த்து எழுதுவது நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று வழங்கப்படும் விலங்கு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் அடர்ந்த முடிகள். அடுத்த தலைப்பு இந்திய வனமகன். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயேங். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியது? 2012ஆம் ஆண்டு. இந்திய வனமகன் என்று அழைக்கப்படும் ஜாதவ் பயேங் அவர்களுக்கு எந்த ஆண்டு இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது? 2015. ஜாதவ் பயேங் அவர்களுக்கு இந்திய வனமகன் அதாவது ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா எனும் பட்டத்தை வழங்கியது யார்? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். ஜாதவ் பயேங் அவர்களது மதிப்புறு முனைவர் என்னும் பட்டத்தை எந்த பல்கலைக்கழகம் வழங்கியது? கவுஹாத்தி பல்கலைக்கழகம். அடுத்த தலைப்பு நால்வகை குறுக்கள். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவு ஒலிக்கும். ஐகாரம் சொல்லில் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும். சொல்லில் முதலில் மட்டும் வரும் குறுக்கம் அவுகார குறுக்கம். பொறுத்துக. பேரபிள் அப்படின்னா உவமை. ஜங்கிள் அப்படின்னா காடு. ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல். பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம். அடுத்து இயற்கை வளம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸ். தீவு ஐலாண்ட். வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ். வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. மகர குறுக்கம் இடம் பெறாத சொல் பணம் கிடைத்தது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம் பெறுவது ஐகார குறுக்கம். அடுத்த தலைப்பு திருக்குறள். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107 மொழிகளில். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள்.
திருக்குறள் மொத்தம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள், பொருட்பாலில் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள், மொத்தம் 133 அதிகாரங்கள். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். பொறாமை இல்லாதவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பிரித்து எழுதணும். பொருட்செல்வம், பொருள் கூட்டல் செல்வம், யாதெனின் யாது கூட்டல் எனின். சேர்த்து எழுதணும். தன் கூட்டல் நெஞ்சு, தன் நெஞ்சு, தீது கூட்டல் உண்டோ, தீதுண்டோ. சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுக. சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுக. இப்போ முதல்ல என்னது? பொருள் வளம், பொருள் வரும் வழிகளை அறிதல். அதுக்கப்புறம் பொருட்களை சேர்த்தல், அப்புறம் சேர்த்த பொருளை பாதுகாத்தல், அப்புறம் பொருளை பிரித்து செலவு செய்தல். நன்றி. இதோட இந்த இயல் முடியுது.